வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. பெண்கள் டீம் பார்த்தீங்கன்னா, செம்ம கான்ல இருக்கிறாங்க சிவகுமார் மேல. சிவகுமார் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இம்சைப்படுத்தியிருக்காரு. செம்ம காண்டாயிட்டாங்க. இவரு தான் பார்த்தீங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுத்த ஸ்பை. பெண்கள் டீமுக்காக இவரு தான் விளையாடுறாரு, விளையாடணும். ஆனா விளையாடுறாரா அப்படின்னா, அதுதான் செம்ம காமெடியா இருக்கு அங்க. இங்க ஆண்கள் டீம் பார்த்தீங்கன்னா, இவரு போம்போதே கண்டுபிடிச்சுட்டாங்க. அதாவது ஸ்பை வந்து மீட் பண்ணி பேசுனது தான் தற்செயலா பார்க்குறதுங்கிறது வேற. ஸ்பை வந்து அந்த பக்கம் இருக்கிற ராஜமாதாவுக்கு வந்து சிக்னல் குடுக்குறாரு. அங்க ராஜகுருவா இருக்கிறாங்கல்ல, பெண்கள் சைடுல பவித்ரா சிக்னல் குடுக்குறாரு. அந்த சிக்னலே பார்த்துட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ள போயிட்டு ரெஸ்ட் ரூம் ஏரியால பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பக்கம், இவரு இந்த பக்கம். அதுவும் பார்த்தீங்கன்னா, கீழ குனிஞ்சு ஒளிஞ்சு அவர் வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல தகவல்கள்லாம் சொல்றாரு. சைன் லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாரு. என்ன காமெடின்னா, அவர் பண்றதெல்லாம் இந்த பக்கம் டோருக்கு இந்த பக்கம், சோருக்கு இந்த பக்கம் நின்னுட்டு ஜெஃப்ரி வந்து பார்த்துட்டு இருந்தான். பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரயான் வந்துட்டாப்படி. இந்த பக்கம் இருக்கிற ராஜகுரு, அப்புறம் தளபதி தீபக் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இவன் தானா? இவன் தான் வந்து அந்த ஸ்பையா? அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா சிவகுமார் ஒண்ணுமே தெரியாத மாரி வரும்போது, சிவகுமாரையே கூப்பிட்டு, "உனக்கு இந்த டீம்ல யார் மேலயாவது டவுட் இருக்கா? யாரு ஸ்பையா இருப்பாங்க? உனக்கு யார பார்த்தா டவுட்டா இருக்கு? சொல்லு." அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்க, அவரும் ஏதோ இவங்களெல்லாம் நம்ப வைக்கிற மாரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ற மாரி பண்ணேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம காமெடியா இருந்துச்சா, இத வந்து இப்படி இப்படி நடக்கிறத இவங்க போயிட்டு ஒளிஞ்சிருந்து அந்த ஸ்பை அ இந்த சிவகுமாரும், பவித்ராவும் பேசினத வந்து இவங்க ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்கல்ல. அதாவது இவங்க பின்னாடி செவுத்துக்கு பின்னாடி இருந்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ராணி, சாச்சனா, அப்புறம் தளபதியா இருக்கிற மஞ்சரி எல்லாரும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அங்க பவித்ரா கிட்ட சொல்ட்டாங்க. அவங்க வந்து பார்த்துட்டாங்கம்மா. நீங்க போய் அங்க சீக்ரெட்லாம் பேசுனீங்கல்ல, அது சீக்ரெட்டே கிடையாது. அவங்க வந்து பார்த்துட்டாங்க. எல்லாத்தையும் ஒட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து சிவகுமார் கிட்ட போயிட்டு பவித்ரா சொல்றாங்க. இல்ல அவங்க உன்ன கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு. சான்ஸே இல்ல. என்னல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படின்லாம் அவர் உதார விட்டுருந்தாரு. இவரு பயங்கரமா பில்டப்லாம் அவருக்கே குடுத்துப்பாரு. ஏற்கனவே 2 முறை அத பார்த்துருக்கிறோம்ல. ஒரு முறை வந்து தீபக் கூட தான். அது ஒழுங்கா டாஸ்க் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா, கடுப்பாயிட்டு வந்து தீபக் கிட்ட சொல்லாம ரஞ்சித் கிட்ட போயிட்டு, நான் இப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளதான் முடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தீபக்க பத்தி ரஞ்சித் அண்ட் சத்யா கிட்ட பேசும்போது, எனக்கு வந்து அப்படியே அந்த பாஷா தீம் மியூசிக்லாம் அவருக்கு அவரே போட்டுக்கிட்டாரு. எனக்கு அப்படியே நரம்பு புடைச்சுது. அப்படியே பயங்கரமா கோவம் வந்தது அப்படின்லாம் வேற பேசிட்டு இருந்தார்ல. பவித்ரா சொன்னப்பவாது சுதாரிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சுட்டாங்களா அப்படின்னு. ஆனா ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் கன்ஃப்யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன், சத்யா இவங்கலாம் சத்யா கிடையாது முத்துக்குமரன், இன்னும் விஷால் இவங்கலாம் இருக்கிறாங்க. அங்க போய் தான் சொல்றாரு. எனக்கு ரஞ்சித் மேல தான் டவுட்டா இருக்கு. என்னன்னா இவரு வந்து டைவர்ட் பண்றாராமா. உன்னதான் தொக்கா புடிச்சுட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் என்னத்த டைவர்ட் பண்றது? இந்த காமெடியெல்லாம் நடந்ததுல்ல. இதெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கேருந்து ஒரு பொருள திருடி ஆண்கள் டீம்ல ஒளிச்சு வைக்கிறாங்க. பெண்களுடைய பொருள. இவங்க வந்து போய் எடுத்து குடுப்பான்னா, நான் சொல்ல தான் சொல்லுவேன். எடுக்கலாம் மாட்டேன் அப்படிங்கிறாப்படி. ஸ்பைன்னா எல்லாத்தையும் தானே பண்ணணும். மொத்தமா இந்த நாட்டுக்கு எதிரா எந்த நாட்டுல இருக்காங்களோ அந்த நாட்டுக்கு எதிரா ஆப்போசிட் எதிரி நாட்டுக்கு ஆதரவா தானே இருக்கணும். அதானே ஸ்பை. ஆனா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. இத பண்ணும்போதே மாட்டிக்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் எங்க பண்றது அவரு? ஸோ செம்ம காண்டாயிட்டாங்க. நைட் ஒரு முறை சொன்னாங்க டீம் டிஸ்கஷன்ல. காலையில பேசினாங்க. மத்தியானமும் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க வந்து என்னன்னா, எப்படியாவது போய் பிக் பாஸ் கிட்ட போய் கேட்போம். எனக்கு வேற ஒரு ஸ்பைய நியமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சாச்சனாவும் ஆமா, ஆமா கேட்போம், கேட்போம் அப்படின்றாங்க. அப்புறம் சவுண்ட் அங்க இருந்தாங்க. அவங்களும் கேட்போம் அப்படின்றாங்க. இவங்க மஞ்சரி மட்டும் தான் சொல்றாங்க. கேட்க வேணாம். அது ஒருத்தர போட்டோம்ல அவ்வளோதான். இன்னொருத்தர போட்டோம்னா, பிக் பாஸ் வந்து ஓப்பனா அனவுன்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். எல்லார் முன்னாடியும் இன்னொரு ஸ்பைலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அப்புறம் நமக்கு அசிங்கமா போயிடும். வேணாம் இவன வச்சே ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, இவங்க கன்வின்ஸ் ஆவே இல்ல. ஏன்னா, எதுக்குமே உதவாத ஒரு ஸ்பையா இருக்கிறாப்படி. எதுக்கு இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் இன்னொரு இடத்துல பேசுறாங்க. நம்ம கேட்டு பார்ப்போம் பிக் பாஸ் கிட்ட. அவரு ஓகே இல்லன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லட்டும். சாச்சனா சொல்றாங்க. பிக் பாஸ் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இருந்தாலும் நம்ம வந்து போய் கேட்போம். கேட்போம். கேமரா முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மறுபடியும் பவித்ரா, மதிமா தேவ ஆமா மாத்துவோம். மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமே டாஸ்கே முடிய போது இனிமே எங்க மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இத முன்னாடியே அது கேட்டிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சொதப்புற ஒரு கண்டஸ்டன்ட்ட சூஸ் பண்ணதே தப்பு. முதல்லே முத்துவ சூஸ் பண்ணியிருந்தா இன்னும் சுவாரஸ்யமா போயிருக்கும். அந்த சைடு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி முத்துவா போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்றாங்க
எனக்கு வந்து அன்ஷிதா மேல தான் டவுட்டா இருக்கு. அதாவது பெண்கள் டீம்ல ஒரு ஸ்பை ஆண்களுக்காக விளையாடுறாங்கல்ல, அது வந்து அன்ஷிதா. ஏன்னா அன்ஷிதா எப்பவுமே கோவப்படுவாங்க, கேட்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்க மாட்றாங்க. யாரு ஸ்பைன்னு கேட்டாங்களாம். அதனால இவங்கள தான் ஸ்பையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கண்டுபிடிச்சுட்டாங்களாம். அத சொல்ல அத எல்லாருமே வேற நம்புறாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மேல தான் டவுட்டா இருக்கு. அன்ஷிதா தான் ஸ்பைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இங்க முத்துவ போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதே போல இங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இருக்காங்க ஜாக்லின். ஜாக்லின பத்தி இவங்க கணக்குலயே எடுத்துக்கலங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஆண்கள் சைடுல முத்து அப்பவே சொன்னாரு. ஜாக்லின போட்டா ஈஸியா கண்டுபிடிப்பாங்க, கெஸ் பண்ணுவாங்க. பண்ணா பண்ணிட்டு போட்டோம். என்ன வந்து நெறைய பேரா இருக்கிறோம். இருக்கிறது 4 பேரு. அதுல ஒருத்தர் தான் ஸ்பையா இருக்கணும். ஸோ அதனால கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும். நமக்கு தேவை வந்து சுவாரஸ்யமா போணும் அப்படின்னாங்க. கரெக்ட்டா பண்றாங்க. நான் கூட வந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஒருவேள அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்களோ அதுக்கப்புறம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஜாக்லின் தான் ஸ்பை. சூப்பரா குடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன். பாருங்களேன், சொந்த டீம்ல இருக்கிற பெண்களாலே கண்டுபிடிக்க முடியல. அதை விட ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, இந்த சிவகுமார் மாரி வந்து ரகசியம் பேசுறதுக்கு ரகசியமான இடம் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் போகாம, எல்லாருமே இருக்கிற மெயின் ஏரியாலயே பார்த்தீங்கன்னா, அவங்க சூப்பரா இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றாங்க. இப்ப நேத்து அந்த கோல் எடுத்து ஒளிச்சு வச்சாங்கல்ல, அத வந்து இவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. பெண்கள் டீம் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த இன்ஃபர்மேஷன வந்து ஆண்கள் டீமுக்கு கடத்துறதுக்கு, சத்யா வந்து பெண்கள் சைட்லேருந்து உள்ள போயிட்டாரு. சத்யா வந்து பெண்கள் டீம்ல இருக்காரா? ஆண்கள் சைடு போறாரு. அவங்க வந்து பனிஷ்மென்ட் குடுக்குறேன்னு புடிச்சு வச்சுக்கிறாங்க. தளபதி கிட்ட போயிட்டு மஞ்சரி கிட்ட போய் இவங்க சொல்றாங்க எப்படியாவது மீட்டு குடுங்கன்னு. தளபதி பேசி பார்க்குறாங்க. அவர் சும்மா சும்மா போறாரு. பனிஷ்மென்ட் குடுத்துட்டு அனுப்புவாங்க. நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஐயோ! எங்க வீட்டுக்காரர் இல்லன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஒரு டிராமா பண்ணிட்டே இருக்கிறாங்க. கோர்ட்டு கிட்ட நின்னு. சென்டர்ல வீட்டோட சென்டர்ல கோர்ட்டு கிட்ட நின்னு அந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மஞ்சரி கொஞ்ச நேரம் நின்னுட்டு அப்படி போனாங்க பாருங்க. அப்ப எதிர்ல இருந்த ஜெஃப்ரி அண்ட் ரயான் நிக்கிறாங்க. அப்ப வந்து இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றாங்க. நீங்க எடுத்து ஒளிச்சு வச்சத வந்து அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மஞ்சரி வரும்போது வேற ஒரு டிராமாக்குள்ள வந்துட்டாங்க. ரயான் திரும்ப கேட்கும்போது ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டேன். அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன்கிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதான். சிம்பிளா புரிய வச்சுட்டாங்கல்ல. இதுதான் இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றது. உள்ளுக்குள்ள இருக்கிற டீமும் கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபர்மேஷனும் கரெக்ட்டா என்னென்ன இன்ஃபர்மேஷனோ அது அங்க போயிடுதுல்ல. அத தானே பண்ணியிருக்கணும் சிவகுமார். ஸோ இப்படி பண்ணாம இருந்தா கடுப்பா தானே ஆகும் அந்த டீமுக்கு. ஸோ இதுக்கு முத்துவே போட்டிருக்கலாம். தப்பான சாய்ஸ் நம்ம அப்பவே சொன்னோம். ஸோ முடிச்சு விட்டாப்படி. அவங்களுடைய சுவாரஸ்யத்த மொத்தமா குழி தோண்டி இந்த பக்கம் புதைச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கவுண்டர் குடுக்க வரல தீபக்கு. தெளிவா முடிவெடுக்க முடியல மஞ்சரிக்கு. சாச்சனா சொல்லவே வேணாம். அங்க எதுக்கு ட்ரிகர் ஆகணும், எதுக்கு பேசணும், எதுக்கு பேசக்கூடாதுன்னே தெரியல. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறதுனால, அங்க செம்ம போரிங்கா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப எல்லாமே சிவகுமாரால தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த பக்கம் சொல்ல போறாங்கன்னு நெனைக்கிறேன். மாத்துவாங்களா? இனிமே மாத்துறதுக்கு வாய்ப்பில்லன்னு நெனைக்கிறேன். இனிமே மாத்தி மட்டும் என்ன பண்ண போறாங்க? மாத்துனா மட்டும் அப்படியே சூப்பரா விளையாடிடுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கலாய்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் திரும்ப வந்து நான் சொல்லப் போறோம், கேட்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.